சரி, அதான் யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்த 30வது கேள்வி, ஓர் நிற ஒளிக்கதிர் ஒன்று சமபக்க அரியம் P-யிலே இழிவிலகலுக்கு உட்படுகின்றது. இழிவிலகல் அடையுதுன்னு சொன்னா இங்கால பக்கம் அதே மாதிரியான கோணத்துல இழிவிலகல் சமாந்தரமா போகும். ரைட். அதே மாதிரி இன்னும் 2 அரியங்களை வந்து அடுத்தடுத்த அடுக்கா வச்சிருக்காங்க. சரி, அரிய சேர்மானத்தினால கதிர் சென்ற பின்னர் அதன் மொத்த விலகல் யாது? இது கூட போய் இது கூட ஃபைனலா வரக்குள்ள மொத்த விலகல் என்னன்னு கேட்டுருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சமாந்தரமான முகங்கள் இருக்கு. ரைட்டா, 2 முகம் சமாந்தரமா வைக்கப்பட்டிருக்கு. ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த கண்ணாடி குற்றிக்கு ஸ்டார்ட்ல இருந்தே நீங்க கீறி படிச்ச விஷயம் இதுவா தான் இருக்கும். ரைட், இப்படி வந்த கதிர் கண்ணாடியில பட்டு உள்நோக்கி முறிஞ்சி மீண்டும் இப்படியே போக்குள்ள, ரைட், இப்படியே இதுல ஏற்பட்ட திரும்பல் பாத்தீங்கன்னு சொன்னா அதேதான். திரும்பல் இல்லை. இதுல ஒரு டி அளவால சுழண்டிச்சன்னு சொன்னா, வலஞ்சுழியா சுழண்டிச்சன்னு சொன்னா, இதுல அதே டி அளவால இடஞ்சுழியா சுழண்டு சமாந்தர பக்கங்களுக்கு இடையே 2 வேறு ஊடகங்கள் மூன்றாவதாக அதே ஊடகத்தில் நுழையும் போது பலித விலகல் 0. பக்க விலகல் 0 இல்லை. இதை சொல்லுவோம் பக்க விலகல், அது 0 இல்லை. பக்க விலகல் கேள்வி இல்லை. ஒரு புள்ளி பற்றிய திரும்பல், ரைட்டா, கோண விலகல் தான் கேட்டுக்கான். கோண விலகல் 0. அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமா இதுல வழி வருது. இஞ்சாலையும் கண்ணாடி எப்படி பார்த்தாலும் ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு நுழையுது, இடையில வேற ஒரு ஊடகம் இருக்கின்ற போது, ரைட்டா, அதே ஊடகத்தில் நுழையும் போது பலித விலகல் 0. சோ இது இப்படி வந்து இந்த துண்டுக்குள்ளையும் பலித விலகல் 0, இது திரும்ப போய் இந்த துண்டுக்குள்ளையும் பலித விலகல் 0, கொஞ்சம் ஏறி இறங்குமே தவிர 0, திரும்ப இஞ்சால வந்து இஞ்சால அதே மாதிரி விலகல் அடைய போகுது. அதே கோணம் தானே. சோ இந்த இடத்துல இந்த கோணம் சமன், இந்த கோணம் சமன், அந்த மாதிரி வந்து இவிடத்த பலித விலகல் 0, ரைட்டா, D1 0 பலித விலகல் 0, இவிடத்த D2 0. ஆகவே இதே மாதிரி இங்கேயும் அதே ஷேப்ல போகும். ஆகவே இதுல வழியா இருந்தா அப்படி வழியாகுமோ அதே மாதிரி தான் அங்கேயும் வழியாகும். இதே மாதிரி களி நாம செஞ்சிருக்கோம். சமாந்தர மேற்பரப்புகள் இருக்கின்ற போது இங்கேயும் N1 இங்கேயும் N1 சொன்னா இப்படி வந்த கதிர் வந்து மீண்டும் அதே மாதிரி வெளியேறும். இந்த மாதிரி பாசிபிளா களி செஞ்சிருக்கோம் இல்லையா? சோ அதே விலகல் என்ன சொன்னா இங்கேயும் புதுசா விலகல் இல்லை, விலகல் 0. அப்ப இது எப்படி நார்மலா விலை இருக்குமோ அதே மாதிரி தான் அப்படின்னு யோசிக்கலாம். இல்லாட்டி இது ஒன்றும் இல்லை பிள்ளைகள், உங்களை குழப்பறதுக்காக தரப்பட்ட ஒரு சின்ன விஷயம். இந்த 3 முக்கோணி இப்படி வைக்கப்பட்டிருக்காருல்ல, 4வது முக்கோணியை இப்படி தூக்கி வச்சு போட்டு இடைக்குள்ள கண்ணாடியால் நிரப்பி விடுங்க. கண்ணாடியால் நிரப்பி விட்டீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட இப்படி வந்த கதிர் இப்படியே போய் இப்படியே வெளியாகிறது தானே அது. அதே விலகல் ஒரு தனி இதுக்குள்ளால இப்படி போய் இப்படி போகுதுன்னு சொன்னா இது அப்படித்தானே போகும், ரைட்டா. ஒரு பெரிய முக்கோணியில துண்டை வட்டி போட்டு 4 துண்டை மாத்தி போட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு விட்டா விலகல்ல மாற்றம் வராது தானே. அப்படின்னு யோசிக்கலாம். எனக்கு ஒரு முக்கோணி வச்சு பாருங்க, ஒரு பெரிய கண்ணாடி முக்கோணி மாதிரி வரும். அப்ப அதே விலகல், அதே பதார்த்தங்கள், அதே ஊடகங்கள். சிம்பிள், ரைட். 21 30 வரைக்குமான கேள்வியை நீங்க